இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் இல்லாமல் சீஸ் இல்லாமல் ஓவன் இல்லாமல் ஒரு சூப்பரான பிஸ்ஸா பண்ண போகிறோம். இந்த பிஸ்ஸா யார் சாப்பிட்டாலுமே இதில் வந்து சீஸ் ஆட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது வந்து பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா பசங்க திரும்ப திரும்ப பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் 3/4 கப்பு மைதா எடுத்துருக்கோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சுகர், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆயில் அல்லது மெல்டட் பட்டர் ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்தா போதும். கூடவே ஒரு 1/4 கப்பு கட்டியான தயிர், அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இதுக்கு தண்ணி தேவைப்படும். அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி சாஃப்டாக நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நீட் பண்ணணும். அப்போ தான் இந்த டோவும் சாஃப்டாக வரும், நம்ம பிஸ்ஸாவும் நல்லா சூப்பராக வரும். இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு 30 நிமிஷத்துலேருந்து 1 hour வரைக்கும் இதை நம்ம ஊற வைக்கணும். இப்போ நம்ம ஒரு ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து இந்த பட்டரில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் ரொம்ப லோவில் வச்சுருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இதை ஃப்ரை பண்ணணும். இது 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் 1/2 கப்பு பால் சேர்த்து கொடுக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். பால் சேர்த்து இதை வந்து நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து கட்டிகள் வராது. இப்படி கட்டி ஏதாவது வந்துச்சுன்னா நல்லா இந்த ஸ்பேட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா க்ரீமியாக ஒரு திக்கு பேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த பால் அவ்வளோ இதில் ஆட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு வாட்டர் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஸ்டர் பண்ணி நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர்றது வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த க்ரீம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டெக்ஸ்சரில் இந்த அளவுக்கு க்ரீமியானதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பிஸ்ஸா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/4 கப்பு டொமேட்டோ கெச்சப் ஒரு பவுலில் எடுக்கலாம். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் ஒரிகானோ, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் paprika பவுடர் அல்லது சில்லி பவுடர் சேர்க்கலாம். கூட கார்லிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சாப் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பிஸ்ஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிஸ்ஸாவுக்கு தேவையான சாஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம டோ இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி ரோலர் வச்சு நம்ம இப்போ ரோல் பண்ணலாம். இதை வந்து ஒரு ஃப்ரை பேனில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். 7 இன்ச் அல்லது 8 இன்ச் பேன் அளவுக்கு இதை வந்து ரோல் பண்ணி எடுக்கலாம். இது ஓரளவுக்கு ரோல் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். பட்டர் அல்லது ஆயில் ஏதாவது க்ரீஸ் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு இந்த பிஸ்ஸா டோ வந்து அது மேலே எடுத்து வச்சிடலாம். இது சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணி ஷேப் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து நார்மலாக நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ண பிஸ்ஸா டோவில் வந்து ஹோல்ஸ் பிரிக் பண்ணுறது மாதிரி பண்ண வேண்டாம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்ஸா சாஸ் அப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த கம்ப்ளீட் சாஸுமே இது நான் இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியான சாஸு. இது வந்து நார்மல் பிஸ்ஸாவுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு பிஸ்ஸா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் ஒரு பிஸ்ஸா சாஸ் வந்து ரெசிபி போட்டிருந்தேன். அது வேணால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா இப்படி பண்ணலாம், அல்லது டொமேட்டோ கெச்சப் மட்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இது மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். ஈவனாக எல்லா இடம் படுறது மாதிரி நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வெஜ்ஜஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நான் இதில் வந்து கேப்சிகம், ஸ்லைஸ்டு டொமேட்டோஸ், ஆனியன், அப்புறமா வந்து ஆலிவ்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜஸ் இருக்கோ அது நீங்கள் சேர்த்தா போதும். கார்ன்ஸ் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற சாஸை இந்த மாதிரி லைட்டாக ட்ரிசில் பண்ணி மேலே கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். லைட்டாக ஆயில் வந்து சைட்ஸில் ட்ரிசில் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ணலாம். இப்போ இது நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஒரு அயர்ன் பேன் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். அது 5 மினிட்ஸு ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண பேனு. அது மேலே இந்த ஃப்ரை பேன் வச்சு லிட்டால் க்ளோஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். மீடியம் லோ ஃப்ளேமில் இது பேக் பண்ணணும். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பிஸ்ஸா வந்து நல்லா சூப்பராக சீஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி அந்த அளவுக்கு க்ரீமியாக பார்க்குறதுக்கே சூப்பராக டெலிஷியஸாக இருந்திருக்கு. இப்போ இதை வந்து பேன்லேருந்து ரிலீஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த அளவுக்கு ஈஸியான பிஸ்ஸா யாராலையுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ண வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.